அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்ச்செல்வன் சண்முகராசா. நான் ரெகுலேட்டர் கனடியன் இமிகிரேஷன் கன்சல்டன்ட், டைரக்டர் இமிஹோப் இமிகிரேஷன் சர்வீசஸிங். இன்று சனிக்கிழமை 22 ஆகஸ்ட் மாதம் 2026 இன்றைய நாளிலே நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அது என்னென்னா, கனடாவிலே நீங்கள் ரெஃப்யூஜியூடாக பிஆர் பெற்று விட்டீர்கள். உங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பி சென்றால் உங்கள் ரெஃப்யூஜி பறி போகுமா? நீங்கள் கனடாக்கு வந்து ரெஃப்யூஜி ஊடாக உங்கள் பிஆர் பெற்று விட்டீர்கள். இனிமேல் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் எங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பி சென்று வரலாம் என்று நினைப்பது மிகவும் தவறானது. இன்று பல பேர் அறிந்த விடயமாக பலராலும் பேசப்படுகின்ற ஒரு கேஸாக நடக்கின்றது. ஒரு நபர் இங்கே கனடாக்கு வந்து பல வருடங்களுக்கு பிறகு அவருடைய ரெஃப்யூஜி ஊடாக பெற்றுக்கொண்ட பிஆர் ஆனது பறிபோகும் தருவாயில் உள்ளது. அவர் பல தடவை தன்னுடைய சொந்த நாட்டுக்கே தங்களுடைய சொந்த பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி சென்று வந்துள்ளார். அதை பற்றி நான் கூடுதலாக கதைக்கவில்லை என்றால் அது வந்து இன்னொரு இதில் நாங்கள் உரையாடலாம். ஆனால் நீங்கள் கேட்கலாம், இது எவ்வாறு பறிபோகும், இதுக்கு ஏதாவது சட்டங்கள் உள்ளதா என்றால் எஸ், அங்கே ஆல்ரெடி எங்களுக்கு அங்கே சட்டம் சொல்லுகின்றது. அதாவது இமிகிரேஷன் ரெஃப்யூஜி ப்ரொடெக்ஷன் ஆக்ட் செக்ஷன் 108 சப்செக்ஷன் 1 பேராகிராஃப் அந்த பந்தி என்றதிலே சொல்லுகின்றது, நீங்கள் ஒரு நாட்டுக்கு வாலண்டரி ரீஅவைல்மெண்ட் என்று சொல்றாங்க. அது என்னன்னு எங்கள் தமிழ்லேயே உங்களுக்கு சுருக்கமாக நான் விளங்கப்படுத்துறேன்டா, நீங்கள் ஒரு நாட்டிலே உங்களுக்கு பிரச்சனை, பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றது என்று சொல்லி இங்கே வந்து அகதி தஞ்சம் கூறி அதனூடாக பிஆர் பெற்று பிஆர் வந்தவுடன் அந்த நாட்டுக்கே மீண்டும் திரும்பி செல்வது அங்கே என்னத்தை உணர்த்துகின்றன, உங்கள் அந்த நாட்டிலே பாதுகாப்பு உள்ளது, தற்காலிகமாக உங்கள் நாட்டிலே பாதுகாப்பு உள்ளது என்றதை தெளிவுபடுத்துகின்றது. இந்த நிலைமையிலூடாக உங்கள் பிஆர் பறி போகலாம். எனவே இதிலே முக்கியமான விடயமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். நாங்கள் திரும்பி செல்வது மட்டுமா பிரச்சனை என்று கேட்டால் இல்லை. அதாவது உங்களுக்கு பிஆர் வந்து விட்டது, எம்மவர் மத்தியிலே செய்கின்ற நான் கண்கூடாக காண்கின்ற விடயமாக காணப்படுது என்னென்றா, பிஆர் வந்து விட்டது, அவங்க இமீடியட்டா என்ன செய்யறாங்கன்னா ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்டுக்கோ அல்லது வடவர்காண்ட் இந்தியா பாஸ்போர்ட்டுக்கோ உடனே அவங்க அப்ளை பண்ணுவது. நீங்கள் உங்கள் சொந்த நாட்டின் பாஸ்போர்ட்டுக்கோ அல்லது அந்த பாஸ்போர்ட்டை ரினியூ பண்ணுவதற்கு நீங்கள் அப்ளை பண்ணினா கூட அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அல்லது உங்கள் ஏற்கனவே உள்ள பாஸ்போர்ட்டிலே பல தடவை நீங்கள் சென்று வந்தால் கூட அது பிரச்சனையா இருக்கலாம். அப்ப இதெல்லாம் வந்து அங்கே செக்ஷன்லேயே சொல்லப்படுகின்றது. எனவே இது முக்கியமான விடயமாகவும் நீங்கள் எல்லோரும் வந்து எங்களுக்கு தெரியும் அவர்கள் எவ்வாறு கஷ்டப்பட்டிருக்கிறீர்கள், எவ்வாறு வர கஷ்டப்படுறீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிஆர் எடுத்திருக்கிறீர்கள். அந்த பிஆருக்கு நீங்கள் போகும் முன்பாக மிகவும் அவதானமாக ஒரு லீகல் ப்ரொஃபஷனலிடம் நீங்கள் அட்வைஸ் எடுப்பது மிகவும் முக்கியமானது. அப்ப இது கேட்கலாம், இது இப்பொழுதுதான் நடக்கின்றது என்றா இல்லை. இப்போ உதாரணமாக நான் சொல்லணும்டா, 2024 அதாவது வீரசிங்கம் வேர்சஸ் கனடா 2024 ஒரு ஸ்ரீலங்கன் ஒரு நபருக்கு இந்த சம்பவம் நடந்தது. அவர் 8 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நினைக்கிறேன், அவர் இலங்கைக்கு ஒரு தடவை தான் போய் வந்தவர் தன்னுடைய சுகையினமிட்ட தந்தையை பார்ப்பதற்காக. அப்ப சுயநமிட்ட தந்தையை பார்ப்பதற்காக போய் வரும் பொழுது அவருக்கு சில மினிஸ்டர் அவருக்கான பிஆர் பறிப்பாக்கப்பட்டு அவர் அதில் பெடரல் கோர்ட்ல அப்ளை பண்ணி அதிலேயும் தோல்வி அடையப்பட்டு அவருடைய பிஆர் பறிபோன சம்பவங்கள் இங்கே இருக்கின்றது. இது போல பல கேஸுகள் இருக்கின்றது. அப்ப உடனே நீங்க என்னட்ட கேட்கலாம், ஓகே எனக்கு பிஆர் வந்து விட்டது, நான் ஒரு தடவை ஸ்ரீலங்காவோ அல்லது வடவர் கண்ட்ரி நீங்க இந்தியாவோ வேற நாட்டுக்கு சென்று வந்தால், வேற நாட்டுக்குன்னா அதாவது உங்கள் சொந்த நாட்டுக்கு எங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னீங்களோ அந்த நாட்டுக்கு நீங்க சென்று வந்தால் உடனடியாக உங்கள் பிஆர் ஒரே தடவையில் பறி போகுமா என்று கேட்டால், அது இது வந்து கேஸ் பை கேஸா தனிப்பட்ட வேற உங்களோட சூழ்நிலையை பொறுத்து மாறுபடும். அப்ப இது நான் இதுக்கான இது செய்யல. அது எப்படி பறி போகும் என்று பார்த்தால், நீங்கள் உடனே வந்து செக்ஷன் 108 சப்செக்ஷன் 10 படி உங்களுக்கு எதிராக சிபிஎஸ் மினிஸ்டர் அல்லது பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டர் என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு எதிராக உங்களுக்கு யார் இந்த அகதி அந்தஸ்து ப்ரொடெக்டட் பர்சன் தந்தார்களோ, அதாவது ஆர்பிடி என்று அழைக்கப்படுகின்ற அகதிகள் பாதுகாப்பு சபையிலே உங்களுக்கு எதிராக உங்கள் ப்ரொடெக்டட் பர்சன் என்ற நிலைமையை வாபஸ் அல்லது ரத்து செய்ய வரும் என்று வழக்கு போடுவாங்க. அந்த வழக்கு போட்டு அவர்கள் அதிலே வந்து வெற்றியடையும் பொழுது உங்களுடைய ரெஃப்யூஜி ப்ரொடெக்ஷனாக பறிக்கப்பட்டு அதனூடாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிஆர் பறிக்கப்படும். அன்பானவர்களே, எனவே மீண்டும் நான் சொல்லுகின்றேன்,
நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும் பொழுது, உங்கள் நாட்டுக்கு போகிறதுக்காக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும் முன்பாக ஒரு லீகல் ப்ரொஃபஷனல் உள்ளவரிடம் ஒரு முறையான சட்ட ஆலோசனையை பெற்று முடிவெடுங்க. நான் இந்த விடயத்தில் இந்த வீடியோவில் சொல்லுறது ஒரு பொதுவான கருத்துக்களே தவிர உங்களுடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட சூழ்நிலைகளும் காரணிகளும் மாறுபடலாம். இதை தயவு செய்து ஒரு லீகல் அட்வைஸாக எடுக்காமல் உங்களுக்கான பொருத்தமானவரிடம் நீங்கள் ஆலோசனையை பெற்று நீங்கள் முடிவெடுப்பது மிகவும் முக்கியமானது. மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தமிழ்ச்செல்வன் சண்முகராசா. நான் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட். என்னுடைய ஃபோன் நம்பர் 4163174847. நன்றி, வணக்கம்.